ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து நம்ம எந்த வீடியோவும் சைக்கிளிங்காக நம்ம அப்டேட் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சைக்கிளிங்கில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்ம அனலிட்டிக்ஸ் பண்ணி, அந்த அனலிட்டிக்ஸை வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நம்ம வந்து வெளியிடுவோம் அப்படிங்கக்கூடியதுனால, ஒரு 1 மந்த்தாக வந்து அப்டேட்டாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் சைக்கிளிங்கில் அப்படிங்கிறத எதையுமே நான் அப்டேட் பண்ணாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த கட்டத்தில் ஜான்வரி பிப்ரவரியில் வந்து நான் என்னென்ன விஷயங்கள் வந்து என்னுடைய சைக்கிளிங் ஸ்டைலை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்காக நான் பண்ணேன் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பொறுமையாக பாருங்கள். அப்படி ஷேர் பண்ணுற விஷயத்தில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம சொல்ல போகிறதா இருந்தால், இந்த சைக்கிளை வந்து நம்ம வாங்கி கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 5 மந்த்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த வண்டியை மொத்தம் 1600 கிலோமீட்டர் வந்து நம்ம ஓட்டியிருக்கோம். ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நான் இந்த சைக்கிள் வாங்கும்போது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து பெரிய நாலேஜோடலாம் வாங்கலை, நான் வந்து ஒரு குத்து மதிப்பில் தான் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எம்டிபி சைக்கிள் என்னுடைய பிரதர் கன்சர்ன் ஒருத்தர் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் சொன்னது பிரகாரம் அந்த சைக்கிளை வாங்கியிருந்தோம். இது வரைக்கும் ஆச்சு. இந்த சைக்கிளில் வந்து எனக்கு வந்து நான் 1500 கிலோமீட்டரை முடிக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனைகளையும் இது உண்டு பண்ணலை. அந்த சைக்கிள் நல்லா வந்து யூஸ் ஆச்சு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஜான்வரி முடிஞ்சதுமே ஜான்வரி வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 16, 17 கிலோமீட்டர் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஜான்வரி முடிஞ்சதும் நான் வந்து ஒரு கண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருந்தேன். தென்காசி சைக்கிளிஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப் வந்து ஒரு கண்டஸ்ட் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே 375 கிலோமீட்டர் டிசம்பர் மந்த்துன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதுலேயும் வின் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு மெடலும் வாங்கியாச்சு. அந்த மெடல் நான் இப்போ எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறனால நான் அப்கிரேட் பண்ணல. பட் நான் இமேஜாக காட்டுறேன், அதை பாருங்கள். ஸோ அந்த மெடல் வாங்கினதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள், தென்காசியை சேர்ந்த நிறைய நண்பர்கள் வந்து இந்த சைக்கிளிங் பண்ணுறதுல ஆர்வம் காட்டினாங்க. ஸோ நிறைய பேர் எங்கள் கூடயும் வந்து சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ச்சியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பிப்ரவரி மந்த்துக்கு வந்துட்டு 500 கிலோமீட்டர், அதாவது 300 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், 800, 1000 அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் நான் சூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 500 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த 500 கிலோமீட்டர்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிப்ரவரி மந்த்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கிலோமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணேன். அதாவது ரெகுலராக நான் போய்கிட்டு இருக்கிற கிலோமீட்டரை 16லேருந்து 27 வரைக்கும் வந்துட்டு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். சம்டைம்ஸ் 30 கூட போக ஆரம்பித்தோம். ஸோ ஏன்னா பிப்ரவரியில் 28 டேஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பிப்ரவரி 8 to 10க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ ஷார்ட் டைமில் வந்து நம்ம வந்து இந்த கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 30 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணேன். அதுக்கு வந்து உண்மையிலே இந்த சைக்கிள் வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த டெய்லி 30 கிலோமீட்டர், 27 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி இதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்கன்னா, நான் சூஸ் பண்ண ரூட்ஸ் தான். ஸோ மோரோவர் நான் சூஸ் பண்ண ரூட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட் ரோடாகவும், புதுசாக ரோடு போட்டதாக இருக்கக்கூடிய இடங்களாகவும், கிராமப்புறங்களாகவும் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்படிங்கிறதுனால எனக்கு டிராஃபிக் இதெல்லாம் இருக்காது. ரொம்ப இயற்கையான சூழ்நிலையில் நான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் ஆர்வமாகவும் இருந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் என்னுடைய சைக்கலாஜிக்கல் ஃபிட்டாக நான் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்து நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஊடால வந்து இந்த சைக்கிளுக்குன்னு சொல்லிட்டு சில திங்ஸ் வாங்கினேன். அது பெரிய அளவில் வந்து பட்ஜெட்டில் நான் பண்ணலை. ஒரு சின்ன நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், சின்ன சின்ன பட்ஜெட்டுகளில் தான் நம்ம வந்து சின்ன சின்னதாக திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நம்ம டார்கெட்டில் வந்து நல்ல ஒரு ஹெல்மெட் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நிறைய இந்த சைக்கிளிங்க்குன்னு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரௌசர்ஸ் ஒன்று இருக்குது, அது வாங்க வேண்டியது இருக்குது. சைக்கிளிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு நாள் டெக்கத்லான் போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியில் இருந்துகிட்டு இருக்கோம். அங்கே போகும்போது அங்கே நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் நான் வாங்கின திங்ஸில் வந்து இது ஒன்று. இது வந்து கடும் பனி காரணமாக இப்படி மூடிக்கிட்டதுக்காக வந்து நான் வாங்கிக்கிட்டது. இது நான் இப்படி போட்டுட்டு இப்படி அதையும் மூடிக்கிட முடியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எனக்கு வந்து இந்த பனியிலேருந்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு அந்த சின்ன பேக் எம்ஐயில் வந்து ஒரு சின்ன பேக் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த பேக்கு வந்து இந்த கலரில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு 350 ரூபா வரைக்கும் வந்துச்சு. இது வந்து ஒரு 25 ரூபா தான் வந்துச்சு. அப்புறம் ஒரு மஃப்ளர் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த மஃப்ளரும் வந்து ஒரு 30 ரூபா தான் வந்துருந்துச்சு. அந்த மஃப்ளர் பெரும்பாலும் போடுறதில்ல, இதுவே வந்து போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை போடுறதில்ல. அப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். சைக்கிளில் வந்து இந்த மொபைல் ஃபோனை வைக்கிறதுக்காக ஒரு ரப்பர் டைப்பில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அது ஒரு 380 ரூபா வந்துருந்துச்சு. வேறு ஒன்றும் நான் வந்து இந்த சைக்கிளில் வந்து புதுசாக வாங்கலை. இருக்கிறத வச்சு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மந்த்ஸாக வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் எனக்கு இல்லை. அப்புறம் வந்து மோரோவர் த பர்சன்ஸ் கேட்குறது பம்ப் ப்ராப்ளம், அதாவது ரொம்ப தூரம் ஓட்டுறீங்களா, இந்த சீட்டை வச்சு எப்படி ஓட்டுறீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டுறது கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் எங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா அது அப்படியே செட் ஆயிடுச்சு.
ஒரு 40 கிலோமீட்டர் போகும்போது பம்ப் பெயினிங் வந்து இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. ஸோ அதுக்கான ட்ரௌசர்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கூடுதலாக இன்னும் நிறைய கிலோமீட்டர்ஸ் போக முடியும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ அது நெசசரி. அது இல்லாமல் நம்ம வந்து சைக்கிள் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் இந்த சைக்கிளில் வந்து 1500 கிலோமீட்டர் ஓட்டியும் டயர் அந்தளவுக்கு பெருசாலாம் வந்து தேயலை. ஆனால் இதில் நடந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கடந்த 2-3 நாளைக்கு முன்னால் சாதாரணமாக நான் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் டயர் வந்து பங்க்சர் ஆச்சு. ஸோ ஒரு பங்க்சர் ஓட்டுறதுக்காக வந்து அந்த ஒரு நாள் ஃபுல்லுமே வந்து அலைய விட்டுருச்சு இந்த சைக்கிள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த டயர் தான் இதுக்கு காரணம். இந்த டயரில் என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரிம்மு வந்து ரொம்ப சின்னது, ஆனால் டயர் ரொம்ப பெருசு. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாலே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து 50 பிஎஸ்ஐ வரைக்கும் வந்துட்டு ஏர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் எப்போவுமே இந்த வண்டியில் வந்து 45 பிஎஸ்ஐ தான் வைப்பேன். அப்படி வச்சு தான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து சம்மந்தமே இல்லாமல் பஞ்சர் ஆச்சு. நான் ஒரு பங்க்சர் கடைக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு போனேன். அந்த பங்க்சர் கடையில் இதை ஒட்டி கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் பார்க்கும்போது, அதாவது அன்றைக்கி ஈவினிங் நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மறுபடியும் வந்து டயர் வந்து பங்க்சர் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வேற ஒரு கடைக்கு கொண்டு போனேன். அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒட்டி தரேன்னு சொல்லிவிட்டு அவர் ஏர் அடைச்சார். அந்த 45 தாண்டி என்னமோ அடைச்சார். என்னமோ டியூப் வந்து டம்முன்னு வெடிச்சிடுச்சு. வெடித்ததுக்கப்புறம் அவர் ஒரு பழைய டியூப்பை போட்டு கொடுத்தாரு. அப்புறம் அந்த பழைய டியூப்பை போட்டு கொடுத்ததோட இனிமேல் இங்கே இதெல்லாம் பண்ணால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கிள் வாங்கின இடத்துக்கே கொண்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு ஆசிக்கலி சைக்கிள் கடைக்கு கொண்டு போனேன். அவங்க அந்த சைக்கிளுக்குன்னு உள்ள டியூப் வச்சுருந்தாங்க. ஸோ அதை போட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நல்லாயிருக்கு, பங்க்சர் எதுவும் ஆகலை. பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து புதுசாக வந்து இந்த இடத்துல வந்து இந்த பேரிங்லேருந்து ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. 1500 கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த பேரிங்லேருந்து இதிலேருந்து ஒரு சவுண்டு வர்றது தான். ஸோ இதை நம்ம தான் வந்து கொண்டு போய் நான் வந்து சரி செய்யணும். அப்புறம் வந்து செயின் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் இல்லை. பட் இந்த டயர் மாற்றும் போது செயினில் இது வரைக்கும் நான் ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அந்த ஆயில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லியாச்சுன்னா என்னுடைய பேண்ட்டில் ஃபுல்லும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் போல். ஸோ அதை கரெக்டாக பார்த்து வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணணும். அப்புறம் இந்த பாட்டில் உண்மையிலே எனக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த பாட்டிலில் நான் தண்ணி அடிச்சுக்குவேன். ஸோ நான் சைக்கிளிங் போகும்போது தாகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டி எடுத்து குடிச்சிக்குவேன். இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இந்த சைக்கிளில் நான் பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட். அப்புறம் சீட்டினுடைய ஹைட்டை நல்லா உயர்த்திட்டேன் பாருங்கள். என்னுடைய இடுப்பு அளவுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ அது பிரகாரம் அந்த சீட்டினுடைய ஹைட்டை வந்து நல்லா உயர்த்தியிருக்கேன். அப்புறம் இடையில ஒரு 40 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கிட்டோம். ஸோ அது பிரகாரம் ஒவ்வொரு வீக்கெண்டு வரும்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து 40 கிலோமீட்டர் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சூஸ் பண்ணி அது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படியா இந்த சைக்கிளிங் வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இது கூட 2-3 கண்டஸ்ட் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. ஸ்ட்ராவா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தென்காசி சைக்கிளிங் கிளப்பில் வந்து அடிக்கடி நாங்கள் அப்டேட் பண்ணோம், நாங்கள் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன இதுங்கிறது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சைக்கிளிங்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க என்ன சைக்கிள் வாங்குறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் நான் வந்து எனக்கு பெரிய அளவில் சைக்கிளிங்கில் நாலேஜ் இல்லை. பட் நான் வந்து யூடியூப்ல இருந்து அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு இதை பாருங்கள், இதில் பார்த்து இதை சொல்கிறபடி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சஜஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எனக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க நான் வந்து கொஞ்சம் ஆள் வந்து உடல் குறைஞ்சாக்கில் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த சைக்கிளிங் ஓட்டினால தான் உங்களுக்கு உடம்பு குறைஞ்சது, சைக்கிளிங் ஓட்டினால தான் உடம்பு குறைஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. பட் இல்லை, லாஸ்ட்டு 1 இயராக வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கேன். லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது அந்த ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்துட்டு நம்ம வந்து தினசரி வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால 1 இயராக எனக்கு வந்து என்னுடைய எடை வந்து நல்லாவே குறைஞ்சிருந்துச்சு. இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அந்த குறைஞ்ச எடையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் இந்த வந்து சைக்கிளிங்கை சூஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நான் 81ல் நிப்பாட்டிட்டு இந்த சைக்கிளிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். 5 மந்த் தாண்டிடுச்சு. இன்ன வரைக்கும் என்னுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 81 தான் இருக்குது. நல்லா சாப்பிட்றேன், வைக்கிறேன், நல்ல ஒர்க் அவுட்டும் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அந்த 81 மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இந்த சைக்கிளிங்னால் எனக்கு என்ன பெனிஃபிட் ஆச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கொஞ்சம் பாடி ஷேப்பாக இருக்குது. செகண்டரி பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்னுடைய வெயிட் வந்து அப்படியே வந்து ஸ்டாண்டலான இருக்குது. ஸோ அதுவே எனக்கு வந்து முழு திருப்தி இந்த சைக்கிளிங்கில். ஸோ அதனால் இந்த என்னுடைய சைக்கிளிங்கை நான் ரெகுலராக வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிப்ரவரி கண்டஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுக்காக டெய்லி வந்து 27-30 போய்கிட்டு இருந்தோம். இப்போது பிப்ரவரி கண்டஸ்ட் 500 கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால மறுபடியும் நான் வந்துட்டு 16 கிலோமீட்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் பின்னால் வாரீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ரெகுலராக நம்ம இதை பண்ணணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். என்னுடைய ஒர்க் ஷெடியூலில் வந்துட்டு இது வந்து ஒரு பேர்டனாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திருப்பி அதே 16க்கு வரேன். இன்னும் ஒரு கண்டஸ்ட் ஏதாவது நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம்
மறுபடியும் ரெகுலரைஸ் பண்ணுறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய சைக்கிளிங்கில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா என்னுடைய எம்ஐ பேண்ட். அந்த பேண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு அனலிட்டிக்ஸ் பண்ணி கொடுத்துச்சு. அந்த அனலிட்டிக்ஸை வச்சு தான் நான் வந்துட்டு அடுத்தடுத்து இனி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த பேண்டை பற்றி நான் தனியாகவே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ எம்ஐ பேண்ட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இதனால் எனக்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் ஹேபிட், அதாவது காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிற பழக்கமும் வந்து எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ காலையில் 5 மணி டு 5:30 தாண்டிச்சுனாலே வந்துட்டு அலாரமே இல்லாமல் முழிப்பு வந்துடும். ஸோ அதுக்கும் இந்த சைக்கிளிங் தான் காரணம். அதே மாதிரி நைட்டு 10 மணி ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம டெய்லி சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்குது இந்த சைக்கிளிங் அப்படிங்கக்கூடியதில். என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த சைக்கிளிங் எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலி நான் வந்து ஜனவரி பிப்ரவரியில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கக்கூடிய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துருக்கேன். நீங்கள் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் சைக்கிளிங்குள்ளே வாங்க. தென்காசி சைக்கிளிங் கிளப் அப்படிங்கக்கூடிய ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது ஒரு பேஜ், அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் தனியாக ஒரு குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாத்தையும் நாங்கள் அதில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். சைக்கிளிங் சம்மந்தமான வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சாலும் நீங்கள் வந்து அதில் கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே அதை வந்து உங்களுக்கு வந்து ரிசால்வ் பண்ணி வைப்பாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.